सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्निकम् उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्त जगताम् ஐயோ புல்டாக் வரதுக்கு டைம் ஆச்சு. அவர் ரூம்ல எலும்பு வச்சியா? சரி தண்ணி வச்சியா? இல்ல. ஐயோ பெருக்கினது போதுமா? பெருக்கி பெருக்கியே தரைய பள்ளமாக்கிறாத. என்னது டேபிள் சேர் எல்லாம் தூசியா இருக்கு, கிளீன் பண்ணலையா? பரவாயில்ல, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ங்க எல்லாம் உட்கார்ந்து தேய்ச்சே கிளீன் பண்ணிடுவாங்க. நீ புறப்படு. என்னது விளக்கமாற என் கையில கொடுத்துட்டு போறா? இதை நான் எங்க வைக்கிறது? புல்டாக் வர்றதுக்கு டைம் ஆச்சு. மணி 10 ஆச்சு. புல்டாக் வர நேரம். சீக்கிரமா சீட்ல உட்கார்ந்து வேலைய ஆரம்பிங்கயா. நல்ல வேளை இன்னைக்கு நம்ம எல்லாரும் கரெக்ட் டைத்துக்கு வந்தாச்சு. கண்டிப்பா அனுப்பிச்சுங்க சார் நாளைக்கு. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குருசாமி சார் இது இல்ல. குட் மார்னிங் சார். அவசரத்துல மச்சான் பேர சொல்லிட்டேன், பார்த்து போங்க சார். குட் மார்னிங் ஹெட்லர் சார். குட் மார்னிங் டாக்டர் ராமா. புல்டாக் வந்தாச்சா? இப்ப தாண்டா உடனே நுழைஞ்சது. ஐயோ சீக்கிரமா கழுத்து போடு. பேன குடியா. ஒரே ஒரு நிமிஷம் லேட். ஏன் என்னன்னு காரணத்தை எழுதுறாதுல. காரணம் ஓகே. என்னடா விட்டோ போடுற? இது என்னப்பா பெரிய விஷயம்? எனக்கு முன்னாடி யாரோ லேட்டா வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணமோ அதேதான். முண்டோ ஸ்டெனோ ஷெலா இப்பதான் அபார்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த காரணத்தை எழுதி வச்சிருக்கா. அதுக்கு கீழே நீ டிட்டோ போட்ட என்ன அர்த்தம்? உனக்குமே எனக்கு இன்னும் அபார்ஷன் ஆகல. இன்னும் ஆகல சார். சார் உங்களை புல்டாக் கூப்பிடுது. ஐயோ கூப்பிடுறாமா. இஷ்ட தேவதையை வேண்டிட்டு உள்ள போடா. சனீஸ்வரா மகமாயி ரத்த காட்டேரி. என்னப்பா அவங்க மட்டும் தான் இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாற்ற முடியும். மத்த சமைக்கலாம் பவர் கிடையாது. ஜெய். ஏன் சார் நீங்க வேற காளி மொழின்னு பயமுறுத்துறீங்க? நானே புல்டாக பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்களா சார்? என்னையா டோட்டல் பண்ணிருக்க தப்பு தப்பா சார்? ஒவ்வொரு தடவை கூட்டும் போதும் ஒவ்வொரு ஃபிகர் வருது. எனக்கு அந்த மாதிரி வருதுன்னு தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதே நீ என்கிட்ட சொல்ற? சரி சரி உனக்கு டோட்டலா சரியா வராது. டைபிஸ்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் கூட்டி கொடு சார். ஓ நல்ல மாதிரி நினைக்க மாட்டியா? இப்படி இருந்தா எப்படியா நீ உருப்பிடுவ? கெனடி உன் வயசுல அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனாரு. உங்க வயசுல கெனடியை சுட்டு கொண்டுட்டாங்க. டென்ஷன் பண்ணாத, சீட்டை கிழிச்சிடுவேன். சாரி சார். ஆபரேட் வந்துட்டானா? வந்துட்டேன் சார். என்ன பண்ணான் பார்த்து சொல்லட்டுமா? பாரு பாக்குறேன் சார். அவன் காதுக்குள்ள நம்ம ஆபீஸ் பென்சில் விட்டு ஆனந்தமா குறைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப வலது காதுல இருந்து இடது காதுக்கு பென்சில் போயிடுச்சு. விட்டா காது குடையறத பத்தி ரன்னிங் கமெண்ட் கொடுப்ப போல் இருக்க. டைபிஸ்ட் உள்ள கூப்பிட அவள நான் குடையறேன். குட் மார்னிங் சார். இதுல ஸ்டைல் வேறயா? என்ன தப்பு தப்பா டைப் பண்ணிருக்க? எந்த மடைய உன்ன வேலைக்கு வச்சது? நீங்க தான் சார். இதுல ஜோக் வேறயா? ராமசாமி டைப் பண்ண சொன்னா ஆறுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஆமாசாமி டைப் பண்ணிருக்க. ஆமா சாமி. ஷட் அப். சாரி சார்.
ஸ்பேஸ் விட்டுட்டேன் சார். முதல்ல ஸ்பேஸ் விட்டு நில்லு. பட்டனை போடு. என் பட்டனை இல்ல உன் பட்டனை. கெட் அவுட். கெட் லாஸ்ட். குட் ஈவினிங் மாமா. யாரே மாப்பிளையா வந்துட்டீங்களா? தெய்வநாயகி. என்னது உங்க சம்சாரத்தோட பேரை முழுசா கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டீங்களா? மாமா தெய்வம் நல்ல மூட்ல இருக்கா மாமா. இருக்கிறா. இப்பதான் புடவைய டர்னு கிழிச்சா, டெலிபோனை ஓங்கி அடிச்சா, காபி சாப்பிட்ட கப்ப கடாசினா, ஆக மொத்தம் நல்ல மூட்ல இருக்கிறா. போங்க. புடவை கிழிச்சிட்டாளா? என்னையும் கிழிப்பால. குட் ஈவினிங் தெய்வம். ஏன் லேட்டு? இன்னைக்கு சம்பள நாள் இல்லையா? சம்பளம் வந்திருக்குமே. வழக்கம் போல ஹோட்டல் பார்சல் மாதிரி பிரிக்காம கொண்டு வந்திருக்கேன். என்ன 500 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு? இன்கிரிமெண்டோ? என்ன வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு டிராமா உண்டா, சினிமா உண்டா, சர்க்கஸ் உண்டா? ப்ரொமோஷன் வந்தது, அதுக்கும் ட்ரீட் தரல. ஃபாரின் டூர் அமிச்சாங்க, அதுக்கும் ட்ரீட் தரல. இப்ப இன்கிரிமெண்ட் வந்திருக்கு, இதுக்காவது ஒரு ட்ரீட் கொடு தெய்வம். அனாவசியமான செலவு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் குளிச்சிட்டு நீட்டா இருக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். போய் குளிங்க. குளிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? பழக்கம் போல நாட்டு அலவுட் தான். என்ன முணுமுணுப்பு? ஒன்னும் இல்லம்மா, அன்று வேற எங்க வச்சேன்னு மறந்துட்டம்மா. உமையில் மானிட ஜன்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றே விலங்குகள் போல் காலை பிடித்து பிடித்து எந்த கதையும் நடக்கலையே. தெய்வம், உன்னை தொட்டாலே எவ்வளவு கிளுகிளுப்பா இருக்கு தெரியுமா? முழங்காலுக்கு கீழே தானே பிடிக்க சொன்னேன். இன்னைக்கு மட்டும் என்ன வழியறீங்க? எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். கார்ப்பரேஷன் குழாயில கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் சப்ளை பண்றான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் ட்ரிம்மா இருக்கேன்னு என் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? ஆமா, ஏன் சொல்றாங்க? நான் சும்மா இருக்கிறேன், அதனால நீ ட்ரிம்மா இருக்கிற. என்ன வாய் நீடுது? படுங்க. காலையில ஆபீஸ்க்கு போகணும். நாளைக்கு மூடு இருந்தா பாத்துக்கலாம். உனக்கு எப்ப மூடு வர்றது? அந்த பக்கமே திரும்பி படுத்துக்குவோம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் எங்க போயிட்டான்? இப்ப இந்த ஃபைல் எடுத்துட்டு போனுவேன். ஆரோக்கியத்துக்கு நான் தான் ஸ்டோர் ரூம்ல ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கேன். யாரும் பார்க்க மாட்டாங்க. இது ஸ்டோர் ரூம், ஏன் ஏரியா. ஒரு பயம் வர மாட்டான். அங்கெல்லாம் தொடாதீங்க. ஏன் இது உன் ஏரியாவா? என் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் தொடணும். உன் கழுத்து என்ன ஆபீஸ் ஃபைலா? முடிச்சு போட்டு உள்ள வைக்கிறதுக்கு 3 முடிச்சு போடுறதுக்கு காலம் வரும். அது வரைக்கும் நீ பொறுத்திருக்க. ஆரோக்கியம், அந்த பர்சனல் ஃபைல கொஞ்சம் பாரியா? அதான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். முதல்ல ரிக்வெஸ்ட் என்னன்னு சொல்லு. அது சின்னதா பெருசான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இன்னையோட எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அப்படியா? என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாயங்காலம் நீங்க உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். என் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு நான் எங்கேயுமே வெளியே போறதில்ல. என் சம்சாரம் கூட பார்க்க சுமாரா தான் இருப்பாங்க. பரவாயில்ல, உங்க சம்சாரத்தை கூட்டு வாங்க. யோ, இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, நான் வர முடியாது. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். உங்க காலடி பட்டாலே எங்க வீடு புனிதமாயிடும்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். நீ வெளியில இரு. கண்டிப்பா வரணும் சார். ஷூர். மனைவிங்கிறவ புருஷனுக்கு வேண்டிய எல்லா சேவையும் செய்யணும்.
நம்ம கிளப்ல மெம்பரா இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சீத பிறந்த இந்த மண்ணை, அகலிகை தோன்றிய இந்த பாரதத்தை பெருமைப்படுத்துற மாதிரி வாழ்ந்து காட்டணும். மேடம், உங்க வீட்டுக்கார் போன்ல வெயிட் பண்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ, அவரு போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போன் வந்துச்சுன்னு மீட்டிங் பாதியிலே நிறுத்திட்டு போறாங்க. என்ன மரியாதை? என்ன ஆபீஸ் நேரத்துல என்ன போன? கோச்சிக்காத தெய்வம், ஆபீஸ்ல சிவராமன் ஒரு புழு சரியான தொடநடிக்கு. அவனுக்கு என்ன இப்போ கை கால் இழுத்துருச்சா? அதை விட மோசமான கண்டிஷனுங்க. வெட்டிங் ஆனிவர்சரியா என்ன கூப்பிடுறான். அவன் ஒரு சபார்டினேட். அவன் வீட்டுக்கு நீங்க போக கூடாது. எப்பவாவது ஒரு தரம் சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்றதுல தப்பு இல்ல தெய்வம். சரி, நீங்க மட்டும் போறீங்க, 8 மணிக்குள்ள வரீங்க. ஏன்னா நீங்க சமைக்கணும், நான் சாப்பிடணும். புரியுதா? தினமும் நான் தான் அதை கரெக்டா செய்யறேனே, நீ வேற சொல்லணுமான்னா? தெய்வம், எக்ஸ்கியூஸ் மீ, முதல்ல வேண்டான்னு அப்புறம் எப்படி பர்மிஷன் கொடுத்த? எப்பயாவது ஒரு தரம் சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்ணா தப்பு இல்ல. மணியை இப்படி அடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி மாதா கோயில வேலை பார்த்துட்டு போறோம். அந்த இடியட்ட கூப்பிடு மேன். மொட்டையா இடியட்னீங்கன்னா இந்த ஆபீஸ்ல என்ன தவிர நிறைய இடியட் இருக்காங்க. சிவராமனை கூப்பிடு. ஃபில்டர் இடியட்டா? ஃபில்டர் இடியட். அடிக்கட்டின முட்டாள் சார். ஷட் அப் அண்ட் கெட் அவுட். சார், யோ, உனக்காக என் மீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ சார். அப்புறம் வளகாப்பு, குழந்தைக்கு காது குத்து, அது இதுன்னு என்ன தொந்தரவு பண்ண கூடாது. சார், வரதான் வரீங்க, இப்படியே சாப்பிடுற மாதிரி வாங்க சார். இப்படியே கைய வச்சிட்டு வர சொல்றியா? போய் வேலையை பாரு மேன். தேங்க்யூ சார். அப்ப போயிட்டு வரேன் சார். ரைட் சார். சிரமா இதே மாதிரி வருஷங்களை கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்கணும்பா. கண்டிப்பா கொடுக்குறேன். சீக்கிரமா புறப்படுங்க சார். புல்டாக் வரப்போகுது. ஐயோ, ஆமா. சபாஷ், எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க. நீ படுத்தாத. எதுக்கும் வாசல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டை போட்டு வைங்க. ஏன்? புல்டாக் வராரு. அத அவர் கழுத்துல எல்லாம் மாட்டணும். இத அவர்கிட்ட சொல்றேன். யோ, என் சீட்டு கிழிஞ்சிரும். பார்ட்டிக்கு வந்தவங்கிறத அவர்கிட்ட சொல்றேங்க. நல்ல வேலை. சீக்கிரம் வண்டி எடுங்க. பாக்குறேன். தேங்க்யூ, பாய். வாங்க சார், வாங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க சார். இதான் என்னோட சின்ன குச்சை. நல்லா இருக்கு சிவராமா. ரொம்ப தேங்க்ஸ். கேஸ் ட்ரபிள். நான் வேணா ஓடி போய் ஒரு கோலி சோடா வாங்கிட்டு வரட்டுமா? ஏற்கனவே ஒரு கோலி சோடா சாப்பிட்டு அது தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சு. அதான் தொண்டையில குண்டா இருக்குதா? சிவராமன், நான் உன் பாஸ். ஐம் சாரி சார். சார், கொஞ்சம் காபி சாப்பிடுறீங்களா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஐய் லக்ஷ்மி. ஏம்பா சார், யார நீ இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுற? என் வீட்டுக்காரி சார். ஹவுஸ் ஓனரியா? ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. பின்ன வேற யார கூப்பிட்ட? என் சம்சாரத்தை. என்னாச்சு? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா? கரெக்ட். இப்படி கூப்பிட்டா வரமாட்டா. இப்ப பாருங்க. ஏய் கழுத நாய, வாடிங்க. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஏண்டி கூப்பிட்டோன வரல? அது இல்ல, கிணத்தடி இல்ல. ஏய், எதுத்தா பேசுற? அடுத்த தடவை கூப்பிட்ட உடனே வரல, பதில் சொல்ல பல்லே இருக்காது, பொக்கை ஆயிடுவேன். யார் யார் தெரியுமா? என்னோட ஆபீஸ் மேனேஜர். ஓஹோ, அடிக்கடி புல்டாக்னு சொல்வீங்களே, அவரா? டேய் சிவராமா, நீ ஆபீஸ்க்கு வா, உன் சீட்டை கிழிச்சிடுற. ஏய், கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடி. அதெல்லாம் எதுக்குப்பா? இல்ல சார், தமிழ்நாட்டுல கால்ல விழுந்தாதான் முன்னுக்கு வர முடியும். கடவுள் அருளால நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மெட்ராஸும் தண்ணி பஞ்சமும் மாதிரி, கார்பரேஷன் ஊழல மாதிரி நீங்க எப்பவும் இனபிரியாம இருக்கணும். ஏய், என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போ, காபி கொண்டா. தெய்வம் தெய்வம். சார், நீங்க தெய்வத்தை கூப்பிடுற அளவுக்கு காபி மோசமா இருக்காது. அது இல்லப்பா, வெட்டிங் டே அதுவுமா பொண்டாட்டி இப்படி விரட்டுறிய? சார், வெட்டிங் டே, பர்த்டே இதெல்லாம் பலி நாள் மாதிரி. ஆம்பளைங்க நாம தான் உஷாரா இருக்கணும், இல்ல நம்மள கவுத்து மூடிடுவாங்க. ஏய், சீக்கிரம் கொண்டா. சீ, அங்க போடுறீ. குடிங்க சார். என்ன சார், காபில சக்கரை இல்லையா? ஏய், ஏண்டி காபில சக்கரை போடல? இல்லங்க. ஏய், எதுக்கு பேசாத? சக்கரை போட்டிருக்கு, எனக்கு தான் சுகர் கம்ப்ளைண்ட். உங்களுக்கு சக்கரை வியாதியா? ஏய், ஏண்டி காபில சக்கரை போட்டு எடுத்துட்டு வந்த? ஐயோ, எனக்கு தெரியாது. ஏய், இந்தா சக்கரை இல்லாத காபி கொண்டா. போ போ. பாத்துமா, விழுந்துட போறேன். ஏன்பா,
இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கே தெரியாது, உன் பொண்டாட்டிக்கு எப்படிப்பா தெரியும்? யார் பொண்டாட்டியா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். தெய்வம் தெய்வம். சாரி சார், இப்ப நீங்க வந்திருக்கீங்களேன்னு அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், அப்புறம் அவ கை ஓங்கிடும். ஏய் லட்சுமி, சீக்கிரம் வா. சீக்கிரம் குடி. டூ மச் டூ மச். இது ரொம்ப அதிகம். அதிகமா இருந்தா பாதியை நான் குடிச்சிடுறேன் சார். சிவராமன், ஆனாலும் உன் பொண்டாட்டியை நீ ரொம்ப விரட்டுறேன்னு சொல்ல வந்தேன். யாருக்கு நானே இப்படி என் பொண்டாட்டி அடைக்க ஆடுறேன்னா என் மேனேஜர் நீங்க. உங்க பொண்டாட்டி எப்படி கசக்கி புஞ்சிட மாட்டீங்க? தெய்வம் தெய்வம். என்னது காபி கொட்டினா அதை புடவை துடைக்கிறதா? புத்தம்புது புடவை பாருங்க சார். புடவை தானே உன் செலக்ஷன்? ஆமா இல்லைங்க, இங்க எல்லாமே அவர் செலக்ஷன் தான். என்ன கூட அவர் தான் செலக்ட் பண்ணாரு. அதான் கன்றாவியா இருக்கு. புடவைய சொன்னம்பா, கம்ப்யூட்டர் சாரி, ஷிஃபான் சாரி எல்லாத்தையும் விட்டுட்டு கர்நாடகமா கட்டிக்கிட்டு வந்து நிக்குத. கண்ணாடியில் நீ பாத்துக்க மாட்டியாமா? கண்ணாடியில எப்படி தெரியுறேங்கிறது முக்கியம் இல்லைங்க, இவர் கண்ணுக்கு எப்படி தெரியுறேனோ அதாங்க முக்கியம். தெய்வம் தெய்வம். உங்களுக்கு தான் தெய்வத்து மேல என்ன பக்தி சார். சரி, டைம் ஆச்சு. என்னங்க, என்னடி அவரை சாப்பிட்டு போக சொல்லுங்க. உங்களை சாப்பிட்டு போ சொல்ற. சமைக்கணும் சாப்பிடணும். தெரியும் சார், அவ சமைச்சாச்சு, நாம சாப்பிடணும். சமைக்கணும் சாப்பிடணும். அவ சமைச்சாச்சு, நாம தான் சாப்பிடணும். டென்ஷன் பண்ணாத. சமைக்கணும் சாப்பிடணும். ஆமா, என்னாச்சுங்க இவருக்கு? சும்மா சொல்லக்கூடாதுடா, தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கடா ஒய்ஃப. எள்ளுங்கிறதுக்கு முன்னாடி என்ன அனுக்கிறாளேப்பா. ஆமா, நானே இப்படி இருக்கேன்னா மேனேஜர் எப்படி வீட்லயும் ஆபீஸ்லயும் அப்படியே அசத்திட மாட்டாரு? பேருக்கு ஏத்த மாதிரியே புருஷோத்தம ஆம்பளை சிங்கையா. நம்ம ஏன் இந்த விரட்டினா வீட்டுல பொண்டாட்டிய சும்மா தூக்கி போட்டு பந்தாடிட மாட்டாரு? அதே ஒரு நாளைக்கு வீட்டுல போய் பாத்துருவோமே. Stop it! சிவராமன், எஸ் சார். இன்னைக்கு சாயங்காலம் நீ என் கூட வர்ற. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். சிராமா, ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுன்னு எவ்வளவோ கெஞ்சினேன், அவ்வளவுதான். இன்னைக்கு சீட்டு கிழிய போகுது. சாயந்தரம் எங்கேயோ கூட்டிக்கிட்டு போய் செமுத்தியா டோஸ் விட போறாரு. நீ நடுத்தரவுல தான் நிக்க போற. ஐயோ, எட்லாட் சார், என்னோட பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாம் எவ்வளவு வரும்? சிவராமன் சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஏன் சார் இங்க கூட்டு வந்திருக்கீங்க? ஸ்கூட்டர் வேற ஆபீஸ்ல இருக்கு. சார் 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 சார், மரியாதையா உண்மையை சொல்லு. நேத்து என் எதிர்க்க உன் பொண்டாட்டிய விரட்டியே, அது செட்டப் தானே? சார் சத்தியமா அது செட்டப் இல்ல சார். நான் தாலி கட்டின சம்சாரம். என் சம்சாரத்தை தான் நான் எப்பவுமே தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேனே. சம்சாரத்தை தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கியா? ஏன் சார் அழுவுறீங்க? சிவராமா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அத வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டிய. அழாம சொல்லுங்க சார். நீ வீட்டுல எப்படி? புலி சார், புலி. அதுக்கு நேர்மாறா என்ன கற்பனை பண்ணிக்க. அப்போ நீங்க வீட்டுல எலியா? சுண்டலிடா. எங்களுக்கெல்லாம் ஆபீஸ்ல சிம்ம சொப்பனமா இருக்கிற நீங்க வீட்டுல பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா? புருஷோத்தமா, ஒரு தம்மு கொடு. என்ன இருந்தாலும் நான் உன் பாஸ் தான். ஆமா, என்ன விரட்டுங்க. வீட்டுல கோட்டை விட்டீங்க, இப்ப மட்டும் தம்மு கொடுக்கல, நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊர்ல எல்லாருக்கும் இந்த விஷயத்தை வத்தி வச்சிருவேன். பி கேர்ஃபுல் பல்லபி. சிவராமா, 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 தயவு செஞ்சு சொல்லுப்பா, எப்படிப்பா உன் சம்சாரத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்க? அப்படி மரியாதையா கேளுப்பா. புருஷோத்தமா, கல்யாணம் ஆகி முதல் 6 மாசம் இருக்கு, அது ரொம்ப சோதனையான காலம். அப்ப நாம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அந்த 6 மாசம் எப்படி நடந்துக்கணும்? ஆமா, இப்ப வந்து மெல்ல மெதுவா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு வந்திருக்குமே, ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணீங்க? சீ போடா, அதெல்லாமா சொல்றது வெக்கமா இருக்குடா. ஆமா, வீட்டுல பொண்டாட்டிக்கு அடங்கி கிடக்கீங்க, அது வெக்கமா படல, இது வெக்கமா படுதா? முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் என்னோட ஐடியாவை தர முடியும். சரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நைட்ல அவளுக்காக எதிர்பார்த்த அவளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வந்தா.
ராத்திரி தான் அப்படி, பகல்ல எப்படி? 2 பேரும் ஒன்னா கார்ல போனோம். ஆ, அப்போ ஆ. ஹனிமூன்ல தூங்கின முதல் நாள் நீங்களா தான் இருக்கும். கும்பகர்ணம் கூட தூங்கி இருக்க மாட்டான்.